ஃப்ரெண்ட்ஸ், பிடி கொழுக்கட்டை அம்மாவின் கைவண்ணம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பிடி தேங்காய் நறுக்கி வச்சுக்கிங்க சிறு துண்டுகளாக. அரை கப்பு மண்டவளம் எடுத்து வச்சுக்கிங்க. 2 பிடி பாஸ்பயிறு எடுத்து சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுக்கிங்க பொன்னிறமாக. அதுக்கு பிறகு 1 டம்ளர் தண்ணியில் நம்ம அரை கப்பு மண்டை வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கிண்டி விடும். நல்லா கரைஞ்சதும் அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி திரும்ப அதே சட்டியில் அந்த வடிகட்டின மண்டை வெல்லத்தை ஆட் பண்ணி 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அரை கப்பு மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, இடியப்ப மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். நல்லா பதமாக கிண்டி வரும்போது உடைச்ச பாஸ்பயிறு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பதமாக கிண்டி வரும்போது நம்ம தொட்டு பார்க்கணும். அது கையில் ஒட்டக்கூடாது. மாவு கையில் ஒட்டாமல் பார்த்துக்குங்க. திரும்பி நல்லா பதமாக கிண்டி எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் நம்ம இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கணும். தடவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த மாவை கையால் பிடிச்சி இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம பிடிச்சி வச்ச அந்த கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சுவையான பிடி கொழுக்கட்டை அதுவும் அம்மாவின் கைவண்ணத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னோட பேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.